நெப்டூன் எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளாக பூமி உட்பட 6 கோள்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 1608ஆம் ஆண்டு ஹான்ஸ் லிப்பர்சே என்ற ஒரு டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர் முதல் முறையாக டெலஸ்கோப்பை, அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க. பிறகு 1609ஆம் ஆண்டு கலீலியோ கலிலி என்ற இட்டாலியன் அஸ்ட்ரானமர் அந்த தொலைநோக்கியை மேம்படுத்தி முதல் முறையாக அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸுக்காக, அதாவது வானியல் அவதானிப்புகளுக்காக அதை பயன்படுத்த தொடங்கினாங்க. பிறகு கலீலியோ கலிலியை பின்பற்றி நிறைய வானியலாளர்கள் தொடர்ச்சியாக அந்த தொலைநோக்கியை வானியல் அவதானிப்புகளுக்காக பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1612ஆம் ஆண்டு டிசம்பர் 28 அன்னைக்கு கலீலியோ கலிலி தொலைநோக்கியை பயன்படுத்தி வானத்தை ஆய்வு செய்து வரும்போது ஒரு புதிய வகையான ஆப்ஜெக்டை கண்டறிஞ்சாங்க. அந்த ஆப்ஜெக்டை அவர் ஃபிக்ஸடு ஸ்டார் அப்படின்னு கருதினாங்க. பிறகு 1613ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்னைக்கு மறுபடியும் அதே ஆப்ஜெக்டை கலீலியோ கலிலி பார்த்தாங்க. இந்த முறை அந்த ஆப்ஜெக்டை அவர் வரைஞ்சி வச்சுக்கவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தொலைநோக்கியானது வானியல் அவதானிப்புகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த தொலைநோக்கியானது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த தொலைநோக்கியானது ஒரு ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப், அதில் லென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் அந்த ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்சர்வேஷன்ஸை ரொம்ப துல்லியமாலாம் பண்ண முடியாது. இதனாலேயே பிறகு ஐசக் நியூட்டன் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி அந்த டெலஸ்கோப்பில் லென்ஸுக்கு பதிலாக மிரரை யூஸ் பண்ணாங்க. ஸோ ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்புக்கு பதிலாக ரெஃப்ளாக்டிங் டெலஸ்கோப்பை ஐசக் நியூட்டன் அந்த டெலஸ்கோப்பை மேம்படுத்தினாங்க. பிறகு அந்த டெலஸ்கோப் தான் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்து வருது. அப்படியே அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நிறைய வானியலாளர்கள் வானத்தை ஆய்வு செய்து வந்தாங்க. இப்படியே வானத்தை ஆய்வு செய்து வந்த வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் 1781ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்னைக்கு சனிக்கோளுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோள், 7ஆவதா ஒரு கிரகம் இருக்கு, ஒரு பிளானட் இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதுதான் யுரேனஸ் அப்படின்றது. இந்த யுரேனஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளானட் இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட பிளானட். ஸோ அதை கண்டறிஞ்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி டெலஸ்கோப் இல்லாதனால 6 கோள்கள் மட்டும்தான் இருக்கு, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வானியலாளர்களும் மற்ற விஞ்ஞானிகளும் கருதி வந்தாங்க. ஏன்னா வெறுங்கண்ணால் சனிக்கோள் வரைக்கும் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அதனால் சனிக்கோள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு வந்த நிலையில் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 173 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஹெர்சல் யுரேனஸை கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1795ஆம் ஆண்டு இந்த கலீலியோ கலிலி 1612 மற்றும் 1613ஆம் ஆண்டு பார்த்த அதே ஆப்ஜெக்டை 1795ஆம் ஆண்டு ஜேரோம் லலாண்டி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ரானமர் பார்த்தாங்க. அதை அவருமே டிராயிங் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர்னால அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சரியாக கண்டறிய முடியல. இதுக்கப்புறம் அப்படியே சில ஆண்டுகள் போனது. கரெக்டாக 1821ஆம் ஆண்டு அலெக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அலெக்சிஸ் புவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ரானமர், அவர் யுரேனஸோடைய ஆர்பிட்டா, அதாவது யுரேனஸ் அப்படின்ற கிரகத்தோடைய அந்த சுற்றுப்பாதையை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதை கணக்கிட்டு அதை ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் டேபிளாக உருவாக்கினாங்க. அதாவது அஸ்ட்ரோனாமிக்கல் டேபிள் அப்படின்னா இப்போ யுரேனஸ் இந்த நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், அதே மாதிரி இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரத்தில் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பெடுத்து வைக்கிறது தான் அஸ்ட்ரோனாமிக்கல் டேபிள் அப்படின்றது. அதுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதை அந்த அலெக்சிஸ் புவார்ட் அப்படின்ற பிரெஞ்சு அஸ்ட்ரானமர் பண்ணாங்க. அதை 1821ஆம் ஆண்டு பண்ணாங்க. அதாவது இந்த யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அவர் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அந்த அலெக்சிஸ் புவார்ட் ஒரு புதிய வகையான விஷயத்தை உணர்ந்தாங்க. அதாவது இந்த யுரேனஸ் மற்ற கிரகங்கள் மாதிரி சரியாக சூரியனை கரெக்டாக ரெகுலராக சுற்றி வரலை. இதனுடைய அந்த மோஷனில், அதனுடைய இயக்கத்தில் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்கிரபன்சிஸ் இருக்குது அப்படின்றத அலெக்சிஸ் புவார்ட் கண்டறிஞ்சாங்க. அதாவது
யுரேனஸ் கோள் இப்போ வந்து உதாரணத்துக்கு பூமி இருக்குது அப்படின்னா அது வந்து சரியாக வந்து 365 நாளில் வந்து சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்னா அதனுடைய சுற்றுப்பாதையெல்லாம் வந்து கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கும். ஆனால் இந்த யுரேனஸுக்கு மட்டும் அந்த சுற்றுப்பாதையில் வந்து சில மாற்றங்கள் இருந்ததை வந்து அலெக்சிஸ் புவார்ட் வந்து கண்டறிஞ்சாங்க. அப்போ அந்த மாற்றங்கள் எதனால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் சிந்திச்சு, ஒருவேளை அந்த மாற்றங்கள் அந்த யுரேனஸுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு செலஸ்டியல் பாடி, குறிப்பாக ஏதாவது ஒரு பிளானட் இருக்கலாம். அந்த பிளானட் தான் வந்து இந்த யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய டிஸ்கிரபென்சஸுக்கு, அதாவது பொருத்தம் இல்லாமல் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் அமையாமல் இந்த யுரேனஸோடைய சுற்றுப்பாதை இருக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு பிளானட் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைபாத்திசிஸாக, அதாவது ஒரு உத்தேசமாக அலெக்சிஸ் புவார்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பெரிய ஆராய்ச்சிலாம் போகல. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1830ஆம் ஆண்டு அந்த கலீலியோ கலிலி மற்றும் ஜெரோம் லலாண்டி அவங்க 2 பேர்னால பார்க்கப்பட்ட அதே ஆப்ஜெக்டை 3வது நபரா ஜான் ஹர்சல் அப்படின்ற பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் 1830ஆம் ஆண்டு பார்த்தாங்க. அப்போவும் அவர் வந்து அந்த ஆப்ஜெக்டை என்ன அப்படின்னு சொல்லி அது ஃபெயிண்ட் ஆகுது, ஆனால் அது என்ன அப்படின்னு அவருக்கும் வந்து தெரியல. இந்த ஜான் ஹர்சல் தான் வந்து வில்லியம் ஹர்சல், அதாவது யுரேனஸை கண்டறிஞ்ச வில்லியம் ஹர்சலுடைய மகன். ஸோ அந்த ஜான் ஹர்சல் வந்து அந்த புதிய ஆப்ஜெக்டை 1830ஆம் ஆண்டு 3வது முறை கண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கலீலியோ கலிலி அதே மாதிரி ஜெரோம் லலாண்டி பார்த்துருந்தாங்க. இப்போ இவர் வந்து அதை 3வது முறை பார்த்தாங்க. ஆனால் அவர்னாலையும் அது என்ன அப்படின்னு சரியாக வந்து துல்லியமாக வந்து கிரகிக்க முடியல. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அப்படியே போனது. அப்போ தான் 1843ஆம் ஆண்டு ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர், அவருக்கு அப்போ 24 வயசு தான் இருந்தது. ஏன்னா அவர் 1819ஆம் ஆண்டு பிறந்தவர். ஸோ அந்த ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி யுரேனஸோடைய சுற்றுப்பாதையை கணிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி யுரேனஸோடைய சுற்றுப்பாதை சம்மந்தப்பட்ட ஆஸ்ட்ரானமிக்கல் டேபிள்ஸை வந்து இவர் அலெக்சிஸ் புவார்ட் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஆஸ்ட்ரானமர் ஏற்கனவே உருவாக்கியிருக்கார் அப்படின்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சுற்றுப்பாதையை அவர் கவனிக்கும் போது அவருக்கும் தெரிய வந்தது, மற்ற கோள்கள் மாதிரி இல்லாமல் இந்த யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில் வந்து சில டிஸ்கிரபென்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஜான் கவுச் ஆடம்ஸும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிளானட் தான் இருக்கணும். அந்த பிளானட் தான் வந்து, அதாவது அந்த கிரகத்தோடைய ஈர்ப்பு விசை தான், கிராவிடேஷனல் புல்லு தான் இந்த ஒரு, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த ஒரு யுரேனஸோடைய அந்த சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய இர்ரெகுலாரிட்டிக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ ஒரு பிளானட் இருக்கணும் அப்படின்னா அந்த பிளானட் அந்த எங்கே கரெக்டாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படின்றத கண்டறியணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அதாவது ஏற்கனவே எல்லாம் வந்து கோள்கள் வந்து கண்டறியப்படும், அதுக்கப்புறம் அதனுடைய சுற்றுப்பாதை வந்து கணக்கிடப்படும். ஆனால் இவர் வந்து ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த யுரேனஸில் ஏற்படக்கூடிய அந்த யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய டிஸ்கிரபென்சிஸ் அதை பயன்படுத்தி அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி அந்த இர்ரெகுலாரிட்டி அந்த ஆர்பிட்டில் வந்து ஏற்படும், அந்த சுற்றுப்பாதையில் ஏற்படும் அப்படின்றத ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உள்ள ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ தொலைவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளானட் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்கே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும் இவர் ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து அதையும் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து பண்ணதுக்கப்புறம் 1844 இந்த ஒரு காலகட்டத்தில் பிப்ரவரி 13 அன்னைக்கு ஜேம்ஸ் சாலி அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து படிக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கிற கேம்பிரிட்ஜ் அப்சர்வேட்டரி அதனுடைய டைரக்டர் தான் இந்த ஜேம்ஸ் சாலி அப்படின்றவர். ஸோ அவர்கிட்ட ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து இவருடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து மேத்தமெட்டிஷனாக இருக்கிறனால ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன், அதுபடி யுரேனஸுக்கு பிறகு 8ஆவதாக வேற ஒரு கோள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த 8ஆவது கோள் தான் யுரேனஸினுடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து அதை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் சாலி வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்த ஜார்ஜ் பிட்டல்
ஏரி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து அதை பெருசாக வந்து எடுத்துக்கலை. அதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி இப்போ ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட பிளானட் வந்து எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க பண்ண வேண்டியதெல்லாம் டெலஸ்கோப்பை வச்சு அவர் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துல கோள் ஒரு புதுசாக ஏதாவது கோள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான். ஆனால் அதை வந்து பார்க்காம அவங்க வந்து மெத்தனப்படுத்தினாங்க. ஸோ அது மெத்தனப்பட இன்னொரு பக்கம் 1845ஆம் ஆண்டு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் அர்பைன் லவேரியே அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஸ்ட்ரானமர், அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஸ்ட்ரானமர் அண்டு மேத்தமெட்டிஷியன், அவரும் வந்து இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவரும் வந்து அந்த அலெக்சிஸ் புவார்ட் அவருடைய அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டேபிளை வச்சு இந்த மாதிரி யுரேனஸோடைய ஆர்பிட்டில் இந்த மாதிரி டிஸ்கிரபன்சஸ் இருக்கா, அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பிளானட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அலெக்சிஸ் புவார்ட் வந்து ஒரு ஹைப்போதிசிஸாக சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம வச்சு அங்கே ஒரு கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்குண்டான கால்குலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜான் கவுச் ஆடம்ஸ் என்னெல்லாம் பண்ணாரோ அது அப்படியே அந்த அர்பைன் லவேரியே அப்படின்றவரும் வந்து அதே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ குறிப்பாக வந்து அதை வந்து பண்ணதுக்கப்புறமா எந்த மாதிரி ஈர்ப்பு விசை வந்து யுரேனஸை வந்து பாதிக்குது, அவ்வளோ ஈர்ப்பு விசையை வந்து கொடுக்கறதுக்கு எந்த சைஸில் வந்து பிளானட் இருக்கணும், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், அது எல்லாத்தையும் அவர் வந்து கணிச்சு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் வந்து பண்ணி ஒரு டேட்டாவாக உருவாக்கினாங்க. அவர் உருவாக்கின பிறகு அந்த அர்பைன் லவேரியை வந்து 1846 ஜூன் மாதம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நிறைய யூரோப்பில் இருக்கக்கூடிய வானியலாளர்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து லெட்டரில் எழுதி அனுப்பினாங்க. இந்த மாதிரி இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது, யாராவது தொலைநோக்கியை வச்சு பாருங்கள், நான் சொன்ன இடத்துல சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது இப்போ இன்றைக்கி வந்து தொலைநோக்கியை வச்சு பார்க்கணும் அப்படின்னா அர்பைன் லவேரியா அதே மாதிரி ஜான் கவுச் ஆடம்ஸ் அவங்களுடைய டேட்டா வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து நெப்டியூன் வந்து எங்கே இருக்கும், அதை எங்கேருந்து பார்த்தா கரெக்டாக தெரியும், அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்த நாளில் வேணால் பாருங்கள், அந்த நாளை வந்து இந்த இந்த டேட்டாவில் இருக்கிற மாதிரி எந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கோனோ அதே மாதிரி வச்சு பாருங்கள், ஒரு பிளானட்டை வந்து கண்டறிய முடியும் அப்படின்னு அர்பைன் லவேரியை வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தீவிரமாக அவர் வந்து அதில் ஆர்வம் காட்டி நிறைய வானியலாளர்களுக்கு அதை அனுப்பினாங்க. ஸோ அனுப்பின பிறகு 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் யோஹான் ஒரு முக்கியமான ஜெர்மனியோடைய பெர்லினில் இருக்கிற பெர்லின் அப்சர்வேட்டரி அங்கே வந்து பணிபுரியக்கூடிய யோஹான் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அவர் வந்து அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு டேட்டாஸை வந்து பயன்படுத்தி வானத்தை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு உதவியாக ஹெயின்ரிக் லூயிஸ் டேரெஸ்ட் அப்படின்ற இன்னொரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவர் வந்து யோஹானோடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவரை வந்து இவர் வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் 1846 செப்டம்பர் 23 அந்த நாளில் மிட் நைட்டில் வானத்தை வந்து ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நெப்டியூன் எங்கே இருக்கும் அப்படின்னு அர்பைன் லவேரியோடைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த பக்கம் சொல்லியிருக்காரோ அந்த பக்கம் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அர்பைன் லவேரியை சொன்ன 1 டிகிரிக்குள்ளேயே ஒரு புதிய வகையான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் கண்டறிஞ்ச பிறகு அது உண்மையிலேயே அவர் சொன்னபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய வானியலாளர்கள் கருதினபடி ஒரு புதிய வகையான பிளானட் தானா அப்படின்றத, ஒரு கிரகம் தானா அப்படின்றத கிரகிக்கிறதுக்காக அடுத்தடுத்த நாள் அவங்க வந்து தொடர்ந்து 1843ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 24, 25 அடுத்தடுத்த நாளில் இவங்க வந்து மறுபடியும் பார்த்தாங்க. அப்போ அது வந்து ஸ்டார் கிடையாது, ஏன்னா ஸ்டார்னா ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் அது வந்து நகருது அப்படின்னு சொல்லி அதனுடைய இயக்கத்தை வந்து கண்டறிஞ்சாங்க. மேலும் அதை வந்து தெளிவாக வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது ஒரு கோள் தான் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் வந்து உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. ஸோ உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த யோஹான் கேல், அதாவது இவருடைய ஃபுல் நேம் வந்து யோஹான் பி கேல் அப்படின்றது, நான் டிஸ்பிளேலையும் வந்து அதை வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த யோஹான் கேலும் அந்த ஹைன்ரிக் டேரிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க 1846 செப்டம்பர் 25 அன்னைக்கு. ஆமாம், ஒரு முக்கியமாக ஒரு கோள் வந்து இருக்குது, 8ஆவதாக ஒரு கோள் இருக்குது, நாங்கள் வந்து கண்ணால் பார்த்தோம் அப்படின்றத அந்த வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பரவலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் 8ஆவதாக ஒரு கோள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ
ஸோ ஒரு கோள் வந்து ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக கண்டறியப்பட்டு அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் மூலமாக கண்டறியப்பட்டது அப்படின்னா அது நெப்டியூன் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு கோள் இருக்கா அல்லது ஒரு ஸ்டார் இருக்கா அப்படின்னு சொல்லி டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. பார்த்த பிறகு அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி அது எந்த மாதிரி சுற்றி வருது, அதனுடைய சுற்றுப்பாதை என்ன அப்படி கணக்கிடுவாங்க. ஆனால் இந்த ஜான் கவுச் ஆடம்ஸாக இருக்கட்டும், அர்பைன் லெவேரியா, இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற இடத்துல பிளானட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படி கண்டறியப்பட்டது தான் வந்து இந்த ஒரு பிளானட் ஆனது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே 1846 டிசம்பரில் அந்த நெப்டியூன் கோளுக்கு வந்து நெப்டியூன் அப்படின்னே பெயரிடப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து லெவேரியே பிளானட் அப்படின்னு அதுக்கு பெயரிடப்பட்டது. இருந்தாலும் அது பொதுவாக வந்து ஃப்ரான்ஸில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அவர் ஃப்ரெஞ்ச் ஆஸ்ட்ரானமர் அப்படின்றனால. அதுக்கப்புறம் அதுக்கு நெப்டியூன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஏற்கனவே 7 கோள்களுக்கும் பெயரிடப்பட்டது வந்து ரோமன் காட்ஸோடைய பேர் தான் வந்து வச்சிருக்கிறாங்க, ரோமன் கடவுள்களினுடைய பேர். அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு வந்து யுரேனஸ் வந்து வானத்தினுடைய கிரேக்க கடவுள். ஸோ அதனுடைய பேர் தான் யுரேனஸ் அப்படின்றது அதுக்கு வச்சாங்க. அது மாதிரி தான் இந்த நெப்டியூனுக்கு வந்து பேரிட்டாங்க. அந்த நெப்டியூனுக்கு வந்து கடலினுடைய கடவுள். ஏன்னா நெப்டியூன் வந்து டீப் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்றனால அதுக்கு வந்து கடலினுடைய கடவுளினுடைய பேரான நெப்டியூனை வந்து வச்சாங்க. ஸோ இப்படி அதுக்கு பேரிடப்பட்டது. அதுக்கப்புறம் அதே 1846 அக்டோபர் 10 அன்னைக்கு வில்லியம் லசெல் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர்னால அந்த நெப்டியூனுடைய துணைக்கோள் ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டான ட்ரைட்டன் அது வந்து கண்டறியப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, ஆனால் அந்த ஒரு நெப்டியூனை கண்டறிஞ்சது அர்பைன் லெவேரியா தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் முழு அங்கீகாரம் ஃபஸ்ட்டு கிடைச்சது. இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து காப்லி மெடல் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவருக்கு முன்னாடியே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டாஸ்லாம் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் அதை வந்து பெருசாக வந்து ஆய்வு செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குற்ற உணர்ச்சி வந்து ஜார்ஜ் ஏரி அப்படின்ற அப்போதைய பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் ராயலுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆமாம் இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து இவருக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாடுக்கும் இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் உண்மையிலேயே நெப்டியூன் கண்டறிஞ்சது யார், அதில் வந்து போட்டி. இவங்க சொல்கிறது வந்து ஜான் கவுச் ஆடம்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சாங்க, ஆனால் அர்பைன் லெவேரியோடைய டேட்டா வச்சு தான் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு 2 பக்கமும் போட்டி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரும் தான் நெப்டியூனை கண்டறியறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் அந்த கிரெடிட் ஆனது இன்றைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டு வருது. ஸோ 1848ஆம் ஆண்டு ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமருக்கும் அதே காப்லி மெடல் ஆனது ராயல் சொசைட்டி மூலமாக வழங்கப்பட்டது. ஸோ இப்படி தான் நெப்டியூன் அப்படின்ற இந்த ஒரு 8வது கோளானது கண்டறியப்பட்டது. ஸோ இதை கண்டறியப்பட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஞ்ஞானிகள் வந்து அதில் பாடுபட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா 1612ஆம் ஆண்டு, அதாவது இது அஃபிஷியலாக இது ஒரு பிளானட் தான் அப்படின்னு கண்டறியப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 234 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலீலியோ கலிலி முதல் முறையாக நெப்டியூனை வந்து பார்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து 7வது கோளான யுரேனஸ் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடியே நெப்டியூனை கலீலியோ கலிலி பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன, அப்போ இருந்த தொலைநோக்கியினுடைய வடிவம், அப்போ இருந்த அதனுடைய மேம்பாடுகள், அதை வச்சு அவர்னால் அது ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டார் அப்படின்னு மட்டும்தான் கருத முடிஞ்சதே ஒழிய அது ஒரு பிளானட் அப்படின்னு அவரால் உறுதிப்படுத்த முடியல. மேலும் அவர் 2 முறை அதை பார்த்தாங்க, அதை வரைஞ்சி வச்சாங்க. அதை தவிர அவர் வந்து பெருசாக அதை வந்து அப்சர்வ் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் அது வந்து பெருசாக வந்து அவரால் வந்து அதை கண்டறிய முடியல. அதேமாதிரி அதுக்கப்புறம் வந்த மற்ற 2 பேரும் வந்து அதை பார்த்து வரைஞ்சி வச்சாங்க. ஸோ அவங்க வரைஞ்சி வச்சு தான் அவங்க இவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே அதை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத வந்து உறுதிப்படுத்த முடிஞ்சது. ஸோ இப்படி வந்து நெப்டியூன் வந்து கண்டறியப்பட்டது. இந்த மாதிரி தான் வந்து இது கண்டறியப்படுறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க. குறிப்பாக ஜெர்மனியோடைய பெர்லினில் இருக்கிற பெர்லின் அப்சர்வேட்டரி, அங்கே தான் வந்து டெலஸ்கோப்பை பயன்படுத்தி யோஹான் கெல் மற்றும் ஹென்ரிக் டேரிஸ்ட் அந்த 2 விஞ்ஞானிகள்னால நெப்டியூன் ஆனது கண்டறியப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நடுவில் நான் சொன்னேன் யுரேனஸ் கண்டறியப்பட்டது அப்படின்னு, அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.